ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு கிராஃப்ட் வித் ரிலி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் பாட்டில் எப்படி ரீயூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது நம்ம கார்டனில் செடிக்கும் வச்சுக்கலாம், அப்படின்னா நம்ம ஃப்ளவர் வச்சா கூட யூஸ் பண்ணலாம். இது அழகாக இருக்கும், ஈஸியும் கூட. இதுக்கு எந்த விதமான க்ளூவும் மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லை. இதேமாதிரி நான் ஸ்ப்ரைட் பாட்டில் வச்சுருக்கேன், நீங்கள் எந்த பாட்டில் இருந்தாலும் ஓகே. இதேமாதிரி பாட்டில் எடுத்துகிட்டு இதேமாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 2 சைடு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டிலோட ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, அந்த சைடாக இருக்கிறத நம்ம டோட்டலாக ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி முடிச்சதும் நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இதேமாதிரி நீட்டமாக நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த எட்ஜில் டச் ஆகிற மாதிரி இதேமாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக நம்ம கட் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த ஷேப் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணோன்னா உங்களுக்கு சூப்பராக வரும். நீங்கள் இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்கும் தேங்க்ஸு. நீங்கள் இப்போ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் லிங்கை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கட் பண்ணிட்டாச்சு. கட் பண்ணதும் நம்ம இதை அப்படியே அது ஆப்போசிட் சைடில் இதே மாதிரி பிளண்ட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எல்லா லைனையும் இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நம்ம நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். ஏன்னா சில பாட்டில் லேஸாக இருக்கும், அதை நம்ம லைட்டாக பண்ணாலே போதும். சில பாட்டில் திக்னஸாக இருக்கும்போது நம்ம லைட்டாக இதேமாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ப்ரெஸ் பண்ணி முடிச்சதும் நம்ம இந்த லைனை எடுத்து இது சைடில் இப்படி மாதிரி விட்டு கொஞ்சம் அந்த இடத்துலையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு லைனும் அடுத்தடுத்து இப்போ நம்ம இப்போ இந்த சைடு ப்ரெஸ் பண்ணி விட்டோமா, அந்த லாக் போடுற மாதிரி அதுக்கு அடுத்த லைனு அதே மாதிரி மடித்து இப்படி சைடில் மடித்து விடணும். இதே மாதிரி லாஸ்ட் எண்ட் லைன் வரைக்கும் எடுத்து எண்டு லைனில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண இல்லைங்களா, அந்த லைனுக்கு உள்பக்கமாக விட்டுடணும். நம்ம இது ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது லைட்டாக இருக்கும். நம்ம நல்லா அந்த ஃபோல்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு அது மறுபடியும் எடுத்துகிட்டு வராது. நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு டைம் பண்ணிவிட்டு நீங்கள் 2ஆவது டைம் கூட அதே ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது லாக் ஆகிடும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ஒரு பூ போலயே இருக்கும். இது நமக்கு அது ஈஸியும் கூட. இதுக்கு நமக்கு வேறு எதுவும் ஸ்டாப்லரோ க்ளூவோ வேறு எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம பாட்டிலில் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் லைவ் வீடியோவும் போட முடியும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸும் அப்லோட் பண்ண முடியும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
ஓகே. இதே மாரி பார்த்தீங்கன்னா, நான் 2, 3 டைம் நல்லா அந்த எனக்கு வந்து இந்த திக்னஸா இருந்தனால ஸ்ப்ரைட் பாட்டில நான் 2, 3 டைம் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிட்ட பிறகு, இதே மாரி லாக் ஆச்சு. நீங்க இதே மாரி வந்து ஒண்ணு விட்டு ஒண்ணு போட்டிங்கன்னா ஈஸியா வந்துடும். ஓகே. ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரீன் கலர் நம்ம கிரீன் கலர் வச்சுக்கலாம். இல்ல நம்ம கலர் ஏதாவது வேணும்னா, அந்த கலருக்கு ஏத்த மாரி நம்ம கலரும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதே மாரி ரெடி பண்ணிட்ட பிறகு எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இதே மாரி வந்து 3 பண்ணியிருக்கேன். ஒண்ணு வந்து இதே 7 அப் பாட்டில்லையும் ஸ்ப்ரைட் பாட்டிலா தெரியல. அந்த பாட்டில கொஞ்சம் பெருசாவும், இன்னொரு பெப்சி பாட்டிலோ அதில வந்து நான் வந்து சின்ன ரெட் கலர்லயும் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் உங்களுக்கு இப்ப காட்டுறேன். ஓகே பாருங்க. இது இப்போ வந்து அழகா வந்துடுச்சு. ரொம்ப ஈஸியும் கூட. ஒரு 2 மினிட்ஸில் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் பண்ணி வச்சிருக்கதும் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, சேம் பாட்டிலில் கொஞ்சம் பெருசா இருக்கு. இது வந்து ரெட் கலர் பெயிண்ட் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து லைட்டாக தான் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நம்ம வந்து மண்ணு போடுறதுனால நான் லைட்டாக கொடுத்துருக்கேன். கார்டனில் இப்போ சும்மா தொட்டியில் வச்சு ஒரு சின்ன சின்ன செடி வைக்கிற மாதிரி செட்டப்க்கு. அதனால் நான் வந்து லைட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி மண்ணை போட்டுட்டு நம்ம சின்னதாக ஃப்ரூட் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி செடிலாம் கூட நம்ம இதில் வச்சு வளர்க்கலாம். அது வந்து அழகாகவும் இருக்கும். Thanks for watching this video. Thank you.